மத நல்லிணக்கத்தை பொறுத்த வரைக்கும் அது யாருக்கும் அது வந்து பட்டா போட்டு கொடுக்கப்பட்டதல்ல, அது மண்ணுக்குரியது. ஸோ சமூக கட்சி ஆரம்பிக்கப்பட்ட போதே கொள்கை எதிரின்னு பாஜகவும் அரசியல் எதிரி திமுகவும் சொல்லி உலக வரலாற்றிலே ஆரம்பிக்கப்பட்ட கட்சி நம்ம கட்சி தான். அதனால இத்தனை கோடி இளைஞர்களை பொலிட்டிசைஸ் பண்ணி பெரியாரை இத்தனை கோடி இளைஞர்களை கொண்டு போய் சேர்த்திருக்கக்கூடிய ஒரு அளப்பரிய டூல் தான் எங்களுடைய தலைவர். அதனால தொடர்ச்சியாக பெரியாருடைய பாதையில் நாங்கள் பயணித்து எங்களுடைய கோட்பாடு, எங்களுடைய கொள்கை, எங்களுடைய குறிக்கோள் என்பது அனைவருக்கும் தெரிந்தது. அதை டிக்ளேரே பண்ணிட்டோம். அதனால அவர் கொள்கை தலைவராகவே நாங்கள் வந்து எக்ஸிபிட் பண்றோம். எங்களுடைய கோட்பாடு என்பது பிறப்புக்கும் எல்லோருக்கும், எங்களுடைய குறிக்கோள் என்பது எல்லோருக்கும் எல்லாம், எங்களுடைய கொள்கை என்பது மதசார்பற்ற சமூக நீதி கொள்கைகள். அதனால் எங்களுடைய கொள்கை தலைவர் பெரியார் காட்டிய வழியில் தொடர்ந்து பயணிப்போம். இந்த மதவாத சக்திகள் எதிராக சட்ட ரீதியாக, மக்கள் ரீதியாக, மக்கள் திரள் கொண்டு நாங்கள் வந்து போரிடும். இந்த திருச்சி மரக்கடையில வந்து கட்சியினுடைய தலைவர் விஜய் பேசும்பொழுது இந்த ஆடியோ பிரச்சனை ஒன்று வந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அது உண்மையாலுமே அந்த சரியான திட்டமிடல் இல்லைங்களா? இல்ல இன்னொரு கருத்து என்ன சொல்றாங்க அப்படின்னா, வேண்டுமென்றே எதிர்க்கட்சிகள் வந்து கட்டிங் பிளேடை கொண்டு அந்த போற கேபிளை கட் பண்ணி விட்டு